கிரைஸ்ட் மீடியா மினிஸ்ட்ரி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்ம வேதத்தை தியானிக்கும் பகுதி மீகா 7:15. எல்லோருக்கும் பிடித்த வசனம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களே காண பண்ணுவேன். எகிப்து தேசத்தில் அந்த ஜனங்களை கூட்டிகிட்டு வரப்போ முறுமுறுப்புகள் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் அவர்கள் அதிசயத்தை காணும்படி கர்த்தர் செய்தார். நம் வாழ்க்கையிலையும் இதே போல் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதற்கு பின் ஒரு அதிசயம் காத்துக்கிட்டு இருக்கும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடய வாழ்க்கையிலையும் கூட இப்படியான ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் நடத்தினார். எங்களுடைய வீடு கட்ட முடியாதபடி ஒரு 5 வருடங்கள் நாங்கள் போராடி கொண்டு இருந்தோம், ஜெபித்து கொண்டே இருந்துக்கிட்டே இருந்தோம். பல தடைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஒரு சின்ன 7 நாள் ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் இந்த வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கிற வேலையில் பணங்கள் இருந்துச்சு என் கையில் அன்னைக்கு. ஆனால் முடியாத சூழ்நிலை மத்தியில் நாங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். என்னடா இப்படி நாங்கள் பண்ணணும், என்ன தப்பு பண்ணோமோ தெரியலையே, ஏன் ஆண்டவர் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்து கொண்டு இருக்கிற வேலையில் ஒரு 7 நாள் நாங்கள் ப்ரேயர் பண்ணணும். 7 நாள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஒரு புறஜாதிக்காரர் எங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை அதிசயங்களே காண பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னார். அந்த வார்த்தையை நாங்கள் பிடிச்சு கொண்டு நாங்கள் ஆண்டவர் ஏதோ நம்ம வாழ்க்கையில் நாங்கள் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த வார்த்தையை பிடிச்சி கொண்டு நாங்கள் அடுத்த நாள் போய் எங்கள் வீட்டை இடித்து போட்டோம். எங்கள் பையில் 5 பைசா இல்லை, வெறும் ஒரு 500 ரூபாய் நோட்டு மட்டும்தான் இருந்துச்சு. அதை இடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் 500 ரூபா போட்டோம். இன்றைய நாளில் எங்கள் வீடை பார்த்திங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு நாங்கள் 500 ரூபாயில் தொடங்கின அந்த வீடு 60 லட்சம் ரூபாய்க்கு நல்ல ஒரு பெரிய வீடு. அநேகர் பார்த்து ஆச்சரியப்படும்படியாய் ஆண்டவர் பெஸ்ட்டாக அதிசயமான ஒரு பில்டிங் எங்களுக்கு எழுப்பி கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா! உங்களுடைய வாழ்க்கையிலும் இது மாதிரி தடைப்பட்டு உள்ள காரியங்களை முடியாமல் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் எங்களால் எடுத்து நிலையாக நிற்க முடியலையோ, ஒரு வேலையை செய்ய முடியலையா, ஒரு பொருளாதாரத்தை தொடங்கி அது இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்குதா, அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. எங்களே ப்ளஸ் பண்ண தேவன் உங்களையும் ப்ளஸ் பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! நாங்கள் அந்த ப்ரேயரில் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் யோசேப்பை போல் நான் என்ன தப்பு பண்ணோம், என்ன ஆண்டவரே எனக்கு கேள்வி கேட்டு அந்த ஆகார் பட்டணத்தை எப்படி போய் எதனால இந்த பட்டணத்தை நாங்கள் விட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க வேலையில் அந்த பட்டணத்தை அவன் என்ன செஞ்சான், நீ தப்பு பண்ணல, ஆகாய் எல்லாத்தையும் அங்கே போய் அந்த சால்வேலாம் எடுத்துகிட்டு வந்துட்டான், அவனை நீ ஃபஸ்ட்டு இது பண்ண, அப்போ தான் உனக்கு அந்த ஆகாய பட்டணத்தை சொந்த போனோம். அவரை கல்லெறிஞ்சு கொள்கிறாங்க, அந்த ஆகாய பட்டணத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எதை விடணுமோ அதை விடணும். ஆண்டவர் எதை கொடுக்க சொல்கிறாரோ அதை நம்ம கொடுக்கணும். இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ண வரும் பொழுது சடுதியாய் ஒரு அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 5 வருஷங்கள் நாங்கள் கடந்து வந்த பாதைகள், மேடுகள், பள்ளங்கள், போராட்டங்கள் பயங்கரமாக இருந்துச்சு. ஏன் ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்டு ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் எங்களை சரி பண்ணி ஒரு ஸ்டேபிளாக நிற்க வைக்கிறப்ப எங்கள் கண்கள் பார்க்கும்படி, அநேக கண்கள் ஆச்சரியப்படும்படி ஒரு பெரிய வீடு ஆண்டவர்களை கட்டி கொடுத்தாரு. அது மாத்திரமில்லை, நல்ல அவருக்கென்று ஒரு ஆராதனை செலுத்தும்படி ஒரு பில்டிங் போடும்படி ஆண்டவர்கள் கிருபை செய்திருக்கார். ஒரு குறையுமின்றி எங்களை வழிநடத்தி வந்திருக்கார். பல அதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த தேவன் இன்றைய நாளில் உங்களுக்கும் அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! முழுமையாய் அவர் நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் இப்பொழுது என் தேவைகள் அதிகமாக இருக்குது, எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையேன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? உங்களை ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் தான் எங்களை அதிசயங்களை காண பண்ணினார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒன்றுமே இல்லையா, பிள்ளைகளுடைய படிப்பு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையா, நீங்கள் கவலைப்படாதீங்க. வேலை இல்லாமல் இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. உங்களை இந்த ஆண்டில் ஒரு அதிசயமான பாதைக்குள்ள ஆண்டவர் நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா! தடைகளை தடைத்து போடுகிற உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். ஆனால் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிங்க. ஜெபத்தில் எதை ஜெபிக்கிறீங்களோ அதை பெற்றுக்கொண்டோ என்ற விசுவாசம் உங்களிடத்தில் இருக்குமானால் என்னை போல் நீங்களும் அதிசயத்தை காண உங்களால் முடியும். ஹல்லேலூயா! இந்த நாள் ஒரு விசுவாசத்தை ஒரு முடிவெடுங்க. ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு முடிப்பார். இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறதாக அழைக்கிற தெய்வம். நம்மள்கிட்ட இல்லை, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தேவன். நம்மகிட்ட இல்லை, ஆனால் இல்லாத ஒன்றை நம்ம நோக்கி பார்க்கணும்.
இது மாதிரி என் ஆண்டவர் வைப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நிலைமையில் கொண்டு போய் ஆண்டவர் நம்மளை நிப்பாட்டுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை ஏறெடுப்போமா? ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பிரைஸ் மீடியா மூலியமாக ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிற தகப்பனே அப்பா. யார் யாரெல்லாம் ஆண்டவரே மனதால் பலவீனப்பட்டு ஆண்டவரே பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்காங்களோ, இல்லை ஒரு தொழிலை ஆரம்பிக்க முடியாதபடி பல தடைகள் ஏற்பட்டு வருகிறதோ, இல்லை வீடு கட்ட முடியாதபடி இருக்கிறாங்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய அதிசயமான கரம் நீட்டப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒரு அதிசயம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே அப்பா. உம்முடைய அப்பா கரத்துக்குள் நாங்கள் வரும் பொழுது ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்க தகப்பனே. எங்களுக்காக உம்முடைய குமாரனை கொடுத்தவர் மீது எல்லாவற்றையும் அருளாதிருப்பீரோ தகப்பனே. நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு இந்த ஆண்டில் ஒரு அதிசயம் அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்க போவதற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இலங்கை பட்டணத்துக்கு விசேஷமாய் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா புயல்களும் ஓய போவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றையும் மீண்டுமாய் இழந்த எல்லாவற்றையும் அதிசய விதமாய் மீண்டும் மீட்டு கொள்ள போவதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வருஷத்தில் இந்த நடந்த இந்த புயல்கள் மூலியமாக இழந்த வீடுகள், இழந்த ஃபேக்ட்ரிகள், ஆண்டவரே இழந்த சந்தோஷங்கள், இழந்த சமாதானங்கள் எல்லாவற்றையும் அப்பா அதிசயமாய் நீங்கள் மீண்டுமாய் அவரை எழுப்பித்து கட்டும்படியான ஒரு அதிசயங்களை அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆண்டு முடிவில் அது பெரிய சாட்சியாய் அது எழுப்பி நிற்க போவதற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இனி அவருடைய சூழ்நிலைகள் எந்த ஒரு இழப்புகளும் வராதபடி என் தேவன் தாமே அவரோடு கூட இருந்து அவர்களை நீங்கள் அதிசய விதமாய் நடத்தி வரும்படியாய் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.